உயரத்தில் இருக்கின்றோம் என ஆட்டம் போடாதே. தவறிவிட நேர்ந்தால் தரையில் இருப்பவனை விட உனக்கே பாதிப்பு அதிகம். தெரிந்து கொண்டேன் என்பதை விட தெளிந்து விட்டேன் என்பதே உண்மையான அனுபவம். இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்பவன் மட்டுமே இன்று ஜெயிக்கிறார். வீசி எறிந்த பொருளை யாரும் திருடுவதில்லை. பத்திரப்படுத்தும் பொருளையே திருட தயாராகிறது. தூக்கி எறியப்படும் தருணங்களில் தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. பறவைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். தவறிவிடும் போதையெல்லாம் இழந்து விடுகின்றோம். தள்ளிவிடும் போதுதான் தடுமாறுகிறோம். ஒரு மனிதனின் உண்மையான தன்மையை அறிய வேண்டுமானால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பார். அவன் நிலை தெரியும். ஆசையையும் ஆபத்தையும் எளிதில் அடைய முடியும். ஆனால் இயக்கங்களையும் ஏமாற்றங்களையும் அனுபவித்தால் மட்டுமே பெற முடியும். புண்ணியம் பலன் தராமல் போவதும் இல்லை. செய்த பாவங்கள் தண்டனை தராமல் விடுவதும் இல்லை. உன் பெயரால் அறிமுகம் செய்வதை விட உன் செயலால் அறிமுகம் செய்து கொள். இந்த உலகம் அன்று முன்னே மறக்காது. குறைவில்லா வாழ்க்கையை தேடாதே. அது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்கவில்லை. குறை கூறும் வாயை கேட்காதே. அது ஒருபோதும் நிறுத்தப் போவதும் இல்லை. எவ்வளவுதான் நாணயமாக இருந்தாலும், நேர்மையாக இருந்தாலும், ஒழுக்கமாக நடந்தாலும் வாழ்க்கையில் துன்பம் என்பது வந்துதான் தீரும். அதை தவிர்க்க முடியாது. இரவில் தூங்கும் முன் சமையல் அறையில் செய்யவே கூடாத தவறுகள் என்ன அப்படின்னு தெரியுமா? தினமும் தூங்குவதற்கு முன் கிச்சனில் இதையெல்லாம் பார்த்து சரி செய்து விட்டு தான் தூங்க வேண்டும். இல்லை என்றால் நம் வீட்டில் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும், கடவுளின் அருள் இல்லாமல். அது என்ன என்று தெரிந்து கொள்ள இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும். முதலில் அனைவரும் இரவு சாப்பிட்ட பின் ஒரு முறை உங்களின் சமையல் அறையை வந்து பாருங்கள். அடுப்பு சுத்தமாக உள்ளதா? சமையல் அறை மேடை சுத்தமாக உள்ளதா? குப்பை எதுவும் இருக்கிறதா? சிங்கிள் கெட் வாடை வருகிறதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். எப்போதும் இரவில் உங்களில் அடுப்பின் மேல் ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்க வேண்டும். வெறும் அடுப்பாக இருக்கவே கூடாது. அடுப்பு என்று எதுவாக இருந்தாலும் அதான் மேல் முழுவதும் பாத்திரம் இருக்க வேண்டும். வெறும் அடுப்பாக வைக்கக்கூடாது. எப்போவும் சாதம் வடித்த பாத்திரத்தில் அடுப்பில் வைக்க வேண்டும். அதில் சிறிதளவு சாதத்தை வைக்க வேண்டும். சுத்தமாக சாதம் அனைத்தையும் வலித்து வைத்தால் நம் குடும்பமும் அதே போல் வலித்து கொண்டு போய்விடும் என்று சொல்வார்கள். பொதுவாகவே இறைவன் இரவில் நம் வீட்டு சமையல் அறைக்கு வருவார். அங்கு இருக்கும் பத்திரங்களை திறந்து பார்ப்பார் என்று நம் முன்னோர்கள் கூறியதுண்டு. அதனால் எப்போவும் வீட்டில் இரவு கொஞ்சம் சாதத்தை பத்திரத்தில் போட்டு அடுப்பின் மேல் வையுங்கள். கடவுள் ஒரு புடி அளவு சாதத்தை வாயில் எடுத்து போட்டாலே நம் வீட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக இருப்போம். இதை செய்து வந்தால் நமக்கு என்றுமே என்ன கஷ்டம் வந்தாலும் அன்னதற்கு கஷ்டமே வராது. இதுபோல் பல ஆன்மீக தகவல். காஞ்சிபுரத்தில் ஒரு வணிகன் தனது மனைவி நீலியுடன் வாழ்ந்தான். அவனின் தீய குணங்களால் ஒரு விலைமாதின் மாயையில் மாட்டி தன் செல்வத்தை இழக்கத் தொடங்கினான். இதை கண்டித்த மனைவியின் நகைகளை அபகரித்து அவளை ஒரு கிணற்றுக்குள் தள்ளி கொன்றான். கொலைக்கு பிறகு நீலி பேயாக மாறி வணிகனை பழிவாங்க அலைந்தாள். இது தெரிந்தவுடன் வணிகன் ஒரு சாமியாரிடம் சென்று பாதுகாப்புக்காக ஒரு மந்திரவாளை பெற்றான். ஒரு நாள் வணிகன் வியாபாரத்துக்காக பழையனூருக்கு செல்லும் வழியில் நீலி அழகிய பெண்ணாக மாறி அவனை பின்தொடர்ந்தாள். பயந்த வணிகன் பழையனூரில் உள்ள 70 வேளாளர்கள் அடங்கிய சபையில் முறையிட்டான். ஆனால் நீலி, இவர் என் கணவர், என்னை விட்டுவிட்டார் என்று கதறி அழுதாள். இவள் பேய், என் மனைவி அல்ல என்று வணிகன் கதறினான். ஆனால் 70 வேளாளர்கள் இருவரையும் நம்பவில்லை. இன்றிரவு இங்கு தங்குங்கள், விடிந்த பின் பேசலாம் என்று கூறி வணிகனிடம் இருந்த மந்திரவாளை கைப்பற்றி சென்றனர். வணிகனின் கையை விட்டு மந்திரவாள் சென்றதும் நீலி தன் பயங்கர உருவத்துக்கு மாறி வணிகனை கொன்று பழி தீர்த்தாள். மறுநாள் வணிகனை காப்பாற்ற முடியாமல் போனதற்காக 70 வேளாளர்களும் தீக்குளித்து இறந்தார்கள். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து அளவிற்கு சென்று விட்டால் அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வது நல்லதாகும். இதனால் அவர்களுடைய அன்பு அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் வெண்கடுகு சேர்த்து போடுவது குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டை சரி செய்யும். எதிரிகளை அழிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. எதிரிகளை தடுக்க கடுகை வைத்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், 2 கைகள் நிறைய கடுகு எடுத்துக்கொண்டு எதிரிகளின் பெயரை சொல்லி இவரால் தமக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தோ அல்லது கூறியோ அதை நெருப்பில் போட வேண்டும்.